لأجاريهم قلدت ظاهر ما فيهم فبدوت شخصا آخر كي أتفاخر. عليكم ورحمة الله وبركاته. என்னோட ப்ராஜெக்ட் ஹியூமன் பாடி சிஸ்டம், அதாவது பார்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் பாடி. ஹியூமன் பாடியில் மொத்தம் 4 டைப்ஸ் ஆஃப் லேயர்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு லேயர் ஸ்கின், செகண்ட் லேயர் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய நரம்புனால் படைக்கப்பட்ட ஒரு தசை, தேர்டு மஸ்குலர் சிஸ்டம் அதாவது சதை பிண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய தேர்ட் லேயர், ஃபோர்த் லேயர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அற்புதமான படைப்பு படைத்த அனைத்து உறுப்புகளும் இருக்கும், அதாவது ஹியூமன் இன்டர்னல் ஆர்கன்ஸ். ஃபர்ஸ்ட் போன்ஸ், அடுத்து பிரைன், அதுக்கப்புறம் ஹார்ட், லங்ஸ் இருக்கு, லிவர், கிட்னி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன்ல 40வது அத்தியாயத்துல 64வது வசனமாக சொல்லியிருக்கின்றான், நான் உங்களை அழகான வடிவமைப்புல உருவாக்கியிருக்கேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை படைச்சதுக்கான நோக்கம் நம்ம நேரான வழியில செயல்படணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு படைத்த இந்த அற்புதமான உறுப்புகளை அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யக்கூடியவங்களா இருக்கணும். ஆரோக்கியமான வாழ்க்கை முறை, அதாவது ஒரு நாள்ல குறைஞ்சபட்சம் 30 நிமிடமாவது நம்ம வாக்கிங் பண்ணணும். அது நம்மளோட உடம்பு இரத்த ஓட்டம் மேம்படுத்தும். அதாவது ஒரு மனுஷனுக்கு உடலுக்கு ஓய்வு தேவை. ஓய்வு இல்லை அப்படின்னா அது அந்த உடம்பு சீரான முறையில இருக்காது. குறைஞ்சது 6 அல்லது 8 மணி நேரம் தூக்கம் தேவை. நம்ம மறுமைக்காக சேர்த்து வைக்கக்கூடிய ஒண்ணே அப்படின்னா தொழுகை, நோன்பு, சதகா. இதுதான் நம்மளுக்கு இன்மையிலையும் சரி மறுமையிலையும் சரி பயனுள்ளதாக இருக்கும். அஸ்ஸலாமு